அரசு வழக்கறிஞர் நியமனம் 100% நேர்மையாக நியாயமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் திருவள்ளூர் இன்னொரு மேட்ரு கேட்டுருக்கேன். திருவள்ளூரில் 20 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. ஒரு அந்த ஆளை விட்டு டேரெக்டாக அவங்களை காட்டி விட்றேன். நான் 20 லட்ச ரூபா வாங்கிதான் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஹைகோர்ட்டில் லெனின் ஒரு ஆட்டத்தில் வாங்கியிருக்காரு. டிபியோட கணவர் புசி ஆனந்த் சார் கூட இருக்கிறவர் தெளிவாக சொல்கிறாரு, 20 லட்ச ரூபா ஒவ்வொரு ஆளுக்கு திருவள்ளூரில் வாங்கி கொடுத்தாங்க. அந்த வழக்கறிஞர் பேரோட சொல்கிறாரு. இதை வந்து நிர்மல்குமார் சார் ஃபுல்லாக விசாரிக்கணும்ல, அவரை கஸ்டடி எடுத்து விசாரிக்கலாம். 100 கோடி ஊழல், 80 கோடி ஊழல் அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பார்வையில் அதெல்லாம் 100 கோடி 80 கோடிலாம் இல்லை. அதையும் தாண்டி ஒரு 1000 கோடி ஊழல். வெளிப்படையாகவே நிர்மல்குமார் சாருக்கு சவால் விடுறேன். இப்போ நீங்கள் நியமிச்சிருக்கீங்கல்ல, அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு பெட்டிஷனை ரைட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் தெரியாது. நான் சவால் விடுறேன் சார். ஏன்னா போட தெரியாதவங்க எஸ் ஒன்றும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ ஆதாரம் ஒன்று தரேன். உதாரணம் இருந்தான்னா போய் அவன் கற்றுக்கிட்டோம், வாதாட்டோம், அப்புறம் ட்ரைனிங் ஆக போகிறான் அப்படின்னு புசி ஆனந்த் சார் சொன்னதாக மாண்புமிகு அமைச்சர் கூடியே இருக்கக்கூடிய அந்த பிபி அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்லாம் கூட இருந்து தான் சொல்கிறாங்க. அவர் என்னன்றாரு, நான் சொல்கிறேன் நாலேஜ் இருக்கிறவங்க தான் கோர்ட்டில் எடுப்பாங்க சொன்னேன். ஏன் 6 மாசம் போனா கத்துக்கலாம். எவன் தெரிஞ்சுன்னு வரான் போய் நிக்கட்டும். பிள்ளைங்க புசுன்னு பேசுவாங்கதா, கத்துக்கணும் வரட்டும். அவரு அந்த ஊருக்காரரு அவ்வளவு அழகா ஒரு ஸ்லாங்ல சொல்லி மிஸ்டர் சார். 1600 பேருக்கு புசி ஆனந்த் சார் லிஸ்ட் எடுத்து கொடுத்தாரு, நிர்மல் சார் போடலன்னு அதுக்கு சொல்றாங்க. அதாவது இது 2 மினிஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை. போஸ்டிங் போறதுல சண்டை, வாங்குறதுல சண்டையா என்னன்னு எனக்கு தெரியாது. இதுல வந்து ஒரு சில அமைச்சர்ஸ் வந்து ரொம்ப மன வருத்தமாயிட்டாங்க. என் பசங்க வேலை செஞ்சானுங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரே போட்டாங்க. லெட்டரே கொடுத்துட்டாங்க. இவர் மேல அலிகேஷன் வச்சு, லா மினிஸ்டர் மேல அலிகேஷன் வச்சு இவருக்கும் அவருக்கும் பயங்கர கிளாஷ் ஆயிடுச்சு. அதாவது அவங்கள்ட்ட பேரம் பேசி வழக்கை திரும்ப பெறுவதற்காக வர சொல்றாங்க. எஸ், வேற என்னன்னா உனக்கு நான் வேற அதான் இதுல போஸ்டிங் நான் போட்டு அதுல ஆடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்க, உங்களுக்கு எந்த கோர்ட் வேணுமோ நான் வாங்கி கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, மகிழா இல்லைன்னா அடுத்தது என்ன ஒரு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் சொல்லுங்கள். அது சார் அவங்க இதெல்லாம் கூட இதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பட் மேக்ஸிமம் உங்களுக்கு எஃபெக்ட் மகிழாக்க பண்ணி தரோம். இந்திரா சார்கிட்ட பேசியிருந்தா ஒரு வார்த்தை. நான் சொல்கிறேன், தளபதி என்ன சொல்கிறார் எல்லா இடத்துலையும், யாருன்னா தவறு செஞ்சால் ஆக்ஷன் எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே யாருன்னா தவறு செஞ்சாலும் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்கிறார். நான் தளபதியோட கட்சியில் கடைநிலை ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு அவர் எண்ணத்தை நான் பிரதிபலித்து கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர், மதிப்பிற்குரிய திரு ரமேஷ் மணிகண்டன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ட்ரைப்ஸ் சேனலுடைய சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. சொல்லுங்கள் சார். சார், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேகாவினுடைய மாவட்ட இணைச் செயலாளர், விழுப்புரம் மாவட்ட இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய ஞான சௌந்தரி ஒரு வழக்கு போடுறாங்க. நீங்கள் தான் அந்த வழக்குக்கு வழக்கறிஞராக வாதிட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த வழக்கு அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில், மாவட்ட அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு, ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறீங்க. இப்போ இது தொடர்பாக நேற்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர்கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் அப்படி பரவுகின்ற தகவல்கள் தவறான தகவல்கள், அதில் எந்த உண்மையும் கிடையாது, குறிப்பான எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, ஒருவேளை என் பெயரை பயன்படுத்தியோ ஏதாவது அப்படி ஊழல் நடைபெற்றிருந்தால், முறைகேடு யாராவது லஞ்சம் வாங்கியிருந்தாங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிறைய இடத்துல தவறான வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டதாகவும், இல்லை இந்த மாதிரி பணம் பெற்றுக்கொண்டு நியமிக்கப்பட்ட இந்த மாதிரி தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. அது அந்த தகவல் முற்றிலும் உண்மை இல்லை. கடந்த 45 ஆண்டுகளில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் இல்லாத ஒரு நடைமுறை, ஒரு தூய்மையான ஒரு ஊழலற்ற நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகிறோம். இந்த தடவை 6 மாதம் இப்போ டெம்பரவரியாக தான் இந்த வழக்கறிஞர்களை நியமனம் பண்ணுறோம், அதுக்கு பிறகு தான் நாங்கள் பர்மனன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அமைச்சர் வந்து சொல்லிருக்கிறாரு. என்ன சார் உண்மை? அதாவது முதல்ல இந்த பிரச்சனை வந்து 2ஆம் தேதி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணோம். 2ஆம் தேதியே உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து இதை பெரிய அளவில் பேசினார்கள். அரசியல் கட்சி பேசுவதை விட பத்திரிகையாளர்கள் பெருசாக பேசினாங்க 2ஆம் தேதி. நேற்று தேதி என்ன சார்? 7. நேற்று தான் அமைச்சர் வந்து வாய் திறந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, எதுவும் நடைபெறவில்லைன்னு. முதல்ல அமைச்சர் 5 நாள் கழித்து இதுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு முதல்ல அந்த அமைச்சருக்கு நன்றி சொல்லிடணும். நிர்மல்குமார் சார் அவரும் சட்டம் படித்தவர் தான். அதனால் நான் பேசுகின்ற விஷயம் அவருக்கு எளிதாக புரியும்னு நான் நினைக்கிறேன்.
அதாவது அவர் வந்து எந்த தவறும் நடக்கலன்னு சொல்லிட்டாரு. மேபி தவறான தகவல்ன்றாரு, ஆமா ஊழல் நடந்துச்சு. அது அவருடைய கருத்து அதுதானே, தவறான தகவல்ன்றல. மேபி ம். அவர் சொல்கின்ற விஷயங்களை அவரை பொறுத்தவரையில் சரியாக கூட இருக்கலாம். ம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதாவது என்னை பற்றி அவருடைய பேரை சொல்லி யாருன்னா பணம் வாங்கி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நிச்சயமாக கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றாரு. ம். நீங்கள் வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கோட அஃபிடவிட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஏற்கனவே அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன், இன்னொரு காப்பி கூட அனுப்புகிறேன். ம். ஞான சௌந்தரின்றவங்க வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இணைச் செயலாளராக இருந்தவர்கள், ம். வழக்கறிஞர் பிரிவில். அவங்க அந்த கட்சிக்காக நிறைய வேலைகள் செய்திருக்காங்க. அது நம்ம கட்சியை காட்டிலும் அந்த சட்டத்தில் வந்து அவர்கள் 10 வருடம் முடிஞ்சு 11 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெப்த் இன் லா. ஓகே. என்னோட சீனியர் கூட சொல்லுவாங்க, நல்லா அற்புதமாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பொண்ணு அப்படின்னு சொல்லுவார் அவர். ம். இதில் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சீனியர் எனக்கு சொல்லுவார். ம். அப்படிப்பட்டவர், அவருக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து அவர் அப்ளை பண்ணுறாரு. ம். அப்ளை பண்ண சொல்கிறதே யாருன்னா மாவட்டம் தான் அப்ளை பண்ணுங்கன்றாரு. யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. குஷி மோகன் எஸ், விழுப்புரம் அவர் தான் வந்து மாவட்ட அப்ளை பண்ணவே சொல்கிறாரு. ம். ஸோ இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணும்பொழுது எனக்கு கூட சில நேரங்களில் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, சார் யாருன்னா இருந்தால் சொல்லி விடுங்க சார். இல்லைங்க, அது மெரிட்டு, ம். நீங்கள் போடுங்க, உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி கொடுப்பாங்கன்னு நானே கூட சொல்லியிருக்கேன். ம். இது யதார்த்த விஷயம், சட்டத்தை நான் சொல்லுகிறேன். அப்படி அவங்க கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த புசி மோகன் என்ன செய்கிறாருன்னா, அவங்களுக்கு தரேன்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு போல. ஒரு கட்டம் வரும்பொழுது அவங்கக்கிட்ட ஏதோ விஷயங்கள், அதாவது நான் சொன்னால் பணம் எதிர்பார்க்குறாரு பொழுது, அப்படி எதிர்பார்த்து கேட்கும்போது அவங்க இல்லைன்ற ஒரு கான்செப்ட் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது இவரை தவிர வேற ஆளெல்லாம் போடுறாங்க. அவங்க வேற ஆள் போடுறது எல்லாமே வந்து அந்த டெப்த்து நாலேஜ் இல்லாதவங்க. ம். டெப்த்து நாலேஜ் இல்லாதவர்களை போடும் பொழுது ஒரு ஆழமான சட்ட அறிவு இல்லாதவர்கள் போடுறதா ஒரு செய்தி வருது. ம். இவங்க மறுபடியும் போய் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஃபோன், நான் அந்த பெட்டிஷன் போடும்போதுமே அவர்கிட்ட பேசினேன், ஃபோன் கால்ஸோட ஹிஸ்ட்ரி இருக்குதுங்க, அதையும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க ஹைகோர்ட்டில். அவர்கிட்ட பேசினா, ஏன்னா ஒன்றுமே சொல்லலை, பேசவே இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல, ஆமா. அதனால் அவர்கிட்ட பேசினா அந்த ஆதாரத்தோடவும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். அப்படி போடும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, இது பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்ம் அப்ளை பண்ணுறாங்க. 2 வாட்டி ஃபார்ம் அப்ளை பண்ணுறாங்க. ஒன்று வந்து சப்கோர்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறாங்க, இன்னொன்று மகிழாவுக்கும் அப்ளை பண்ணுறாங்க. மகிழாவுக்கு அப்ளை பண்ணுறது வந்து அதாவது நார்மலாக அந்த நோட்டிஃபிகேஷனோட டைம் வந்து 29ஆம் தேதி 6வது மாதம் ஈவினிங் 5:45 வரைக்கும் எந்த வழக்கறிஞரும், தகுதி உள்ள வழக்கறிஞர் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலான்றது தான் அந்த நோட்டிஃபிகேஷனோட கான்செப்ட். மற்ற கண்டிஷன் வேறு. 29ஆம் தேதி 5:45க்கு அந்த நோட்டிஃபிகேஷன் முடிகிற வரைக்கும் கொடுக்கலாம் ஃபார்மு. ஆனால் இவங்க யார், நம்ம அந்த மாவட்டம் 28ஆம் தேதியே லிஸ்ட்டை வெளியிட்டுறாங்க. ஓ, அரசு வழக்கறிஞர். எஸ், லிஸ்ட்டை வெளியிட்டுறாங்க. அது ஆனா வந்து அமைச்சர் வந்து நேற்று முன்தினம் தான் கலெக்டர்கள் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணி. அதுதான் சொல்கிறேன், அமைச்சரை பொறுத்தவரையில் அவர் வந்து இன்னும் அந்த வழக்கு கோப்புகளை, அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்கல. இப்போ எங்களை மாதிரி ஆளை அமைச்சர் கூப்பிட்டு கேட்டால் நாங்கள் விளக்கமாக சொல்லுவோம். ஒன்று, அமைச்சருக்கு இது தெரிந்து அமைதியாக இருக்கலாம், கடந்து போகலாம். அதுதான், அது என்னுடைய பார்வையில் அப்படி தான் இருக்குது. இல்லை தெரியலன்னா எங்களை மாதிரி வழக்கு போட்டவங்கள, நான் அந்த கட்சியை சேர்ந்தவன் தானே, என்னை கூப்பிட்டு கேட்கலாம். கட்சி கூட விட்டுருங்க சார், லீகல் ஒப்பீனியன் யார் வேணாலும் கேட்கலாம் சார். யார் எந்த வழக்கறிஞர் வேணாலும் சொல்லக்கூடியவர்களை கூப்பிட்டு அமைச்சர் வந்து என்ன சார் ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு ஒரு 5 நிமிஷம் கேட்கறதுல ஒன்றும் விஷயம் இல்லைல்ல. அமைச்சராக இருந்தாலும் அவர் யார், இந்திய குடிமகன் தானே, கேட்கலாம்ல. அவர் கேட்காம அது கடந்து போறாரு, அது வேற விஷயம். 28ஆம் தேதியே 800 வழக்கறிஞர்கள் நியமனமா? அந்த மாவட்டத்துக்கு அதையே சொல்றேன் நான். விழுப்புரம், விழுப்புரம் எங்க இருந்து ஆரம்பிக்குது ஸ்டோரி. ஏன்னா உண்மையிலே இந்த வழக்கு நான் போடும்போது, நான் தாவேகாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர் தான், நான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தான். அந்த கட்சிக்காக பல விஷயங்களை நான் வந்து போராடக்கூடியவன் தான், சப்போர்ட் பண்ணி போராடக்கூடியவன் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் என்ன நினச்சேன்னா, விழுப்புரத்தில் தான் ஏதோ பிரச்சனை போல இருக்குது, நம்ம கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனை, அவங்க அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஆயிருக்குன்றதுனால அந்த கேஸை நான் எடுக்கிறேன். ஆனால் கேஸை போட்ட பிறகு தான் தெரியுது, த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிரச்சனை, அதாவது இந்த பணம் வாங்கிட்டு போட்டாங்க, சரியாக போடலை, முறைகேடு நடந்திருக்குன்றது பிரச்சனை அப்புறம் தான் தெரியுது. நாங்கள் போட்ட பிறகு தான் அங்கங்கே எல்லாரும் அப்ஜெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் நான் அதையும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ணுறேன், அங்கே ஃபைல் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மா கேட்குறாங்க, 28ஆம் தேதியே லிஸ்ட்டு வந்துடுது. ஏன் லிஸ்ட்டு 28ஆம் தேதி காலையிலேயே வருது, என் பேர் இல்லையேன்னு சொல்லிட்டு அதே குஷி மோகன் அவர்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும் போதேம்மா அது புசி ஆனந்த் சார் போட்ட லிஸ்ட்டுமா, அதான்மா லிஸ்ட்டுன்றாங்க. அதான் இப்போ நீங்கள் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். இந்த லிஸ்ட் எல்லாமே புசி ஆனந்த் போட்ட லிஸ்ட்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். யார், நான் சொல்லலை,
இவங்க என்னோட கிளைண்ட்டு சொல்லலை, ஞான சௌந்தரி ஞான சௌந்தரி சொல்லலை, அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி என்னை ஏமாத்துறாங்க சார், எனக்கு போஸ்டிங் போடுவாங்க, ஏன்னா நான் நாலேஜ் பர்சனு, எனக்கு கிடைக்கும் போஸ்டிங் கிடைக்கும்னு நினச்சேன், எனக்கு ஏமாத்துறாங்க சார்னு அப்புறம் ஃபோன் பண்ண பிறகு தான் வர சொல்லி எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2ஆம் தேதி ஃபைல் பண்ணுறோம். இது யதார்த்தம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் நம்மளுடைய அமைச்சர் அற்புதமாக சொன்னார். சிடிஆர் நிர்மல்குமார். ஆமாம், சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் நல்ல வேலை. ஒரு நான் 5 நாள் கழிச்சுனாச்சு விளக்கம் சொல்லியிருக்காரு. அதுக்காக அவருக்கு உண்மையிலேயே பாராட்டணும், நன்றியும் சொல்லணும். ஆனால் அதில் நன்றி சொல்லும்போது அதில் கூட என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா 6 மாதம் டெம்பரவரி, அதை பார்த்துட்டு அவங்கள பர்மனெண்ட் பண்ணுறதோ எல்லாம் பண்ணுவேன்றார். சரி, ரைட். இது அரசு நியமிக்கின்ற பதவி, அரசு நியமிக்கின்ற பதவி. அரசு பதவி எதுவாக இருந்தாலும் சரி சார், அரசாங்கம் தானே சம்பளம் கொடுக்குது. அரசாங்கம் சம்பளம் கொடுக்கும்போது அது ஆர்டிக்கல் 14 சமத்துவம்னு ஒன்று இருக்குது. சமத்துவ பிரகாரம் அப்ளை பண்ணாங்கல்ல எல்லாரும், அப்ளை பண்ணவங்க எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணீங்களா? நடக்கலையா? எங்கே நடக்குது? நீங்கள் லிஸ்ட்டு போட்டுக்கிறீங்கல்ல, இப்போ சில பேருக்கு அவங்களே கூப்பிடல சார் இன்டர்வியூக்கு. இப்போ நேற்று முன்தினம் நடந்து போட்ட இன்டர்வியூ இதை பாருங்க, இதில் போட்ட இன்டர்வியூ யாரை எப்போ இன்டர்வியூ பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் அமைச்சரை. இந்த மாதிரி நிறைய கலெக்டர் மூலியமாக லெட்டர் கொடுத்து எல்லாரையும் நியமிச்சாங்கல்ல, இதெல்லாம் முன்னாடியே வந்தது. செங்கல்பட்டுலாம் 1ஆம் தேதியே போட்டார். ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா நேற்று தான் போட்டேன், முந்தினாத்து தான் போட்டேன்றாரு. அதுவே பொய். அமைச்சர் சொல்வது பொய், உண்மைக்கு புறம்பானது. செங்கல்பட்டு லிஸ்ட்டை எடுத்து பாருங்க, 1ஆம் தேதியே போட்டுக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நேற்று தான் போட்டேன், நேற்று நைட்டு தான் போட்டேன், வாட் எவர் இட் இஸ். புரிதுங்களா நான் சொல்கிறது? அப்போது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இது அரசு பதவின்னும் போது கண்டிப்பாக 6 மாதமாக இருக்கட்டும், 10 நாளாக இருக்கட்டும், 20 நாளாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் முறைப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து முதல்ல அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணணும். இன்டர்வியூ பண்ணி அவங்களுடைய லீகல் நாலேஜ் என்ன இருக்குது, டெப்த்து எப்படி இருக்குது, எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் செயல்படுத்தணும். சரி, ரைட்டு. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எதுக்கு விட்டீங்க? பர்மனெண்ட்டுக்கு விட்டீங்க. டெம்பரவரியில் ஆளை சேர்த்துக்கிறீங்க. இந்த டெம்பரரியில் ஆளை சேர்த்திங்கல்ல, அவங்க எப்போ உங்களுக்கு ஃபார்ம் அப்ளை பண்ணாங்க, எப்போ நீங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணீங்க, டெம்பரவரியை சேர்க்கறதுக்கு எப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க சார்? டெம்பரவரி சேர்க்குறீங்களா, 6 மாதம் சேர்க்குறீங்களா, 6 மாதம் சேர்த்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்களா, இந்த மாதிரி நாங்கள் டெம்பரரியில் சேர்க்க போகிறோம், டெம்பரரியில் தான் உங்களை நாங்கள் போடுவோம் வாங்க அப்படின்னு போட்டு அவங்கக்கிட்ட ஃபார்ம் வாங்கி அந்த ஃபார்மை வந்து வெரிஃபை பண்ணீங்களா? பண்ணலைன்னா இது என்ன சார் அர்த்தம்? இது சட்டத்துக்கு விரோதம் மட்டும் இல்லை சார். இப்போ போட்டிருக்க விஷயம் என்னை பொறுத்தவரையில் சொல்கிறேன், அமைச்சர் அந்த துறை அமைச்சரை நீக்க வேண்டும். ஏன்னா சட்டத்தின்படி சட்டம் என்னன்னே தெரிலன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. என்னுடைய வாதம் என்னென்னா, நிர்மல்குமார் சாருக்கு சட்டமே தெரியவில்லை, அடிப்படையாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜரே தெரில. அப்போ அவர் உண்மையிலே ப்ராக்டிஸில் இருந்து அமைச்சராக வந்திருந்தாருன்னா அவருக்கு தெரிவிப்பேங்க. நாங்களாம் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய அட்வொகேட், நான் 18 வருஷமாக ப்ராக்டிஸில் இருக்கேன். அது மாதிரி ப்ராக்டிஸில் இருக்க அட்வொகேட்டுக்குலாம் ப்ரொசீஜர் ஆஃப் லான்னா என்னன்னு தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரே கொடுக்குறாரு. இப்போ அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே அவருக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு. 6 மாதம் பார்ப்போம், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம். அப்போது இப்போ அப்ளை பண்ணாங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அவங்கள எப்போ தேர்ந்தெடுப்பீங்க? அவங்களுக்கு எப்போ இன்டர்வியூ கொடுப்பீங்க? இன்டர்வியூ எப்போ எடுப்பீங்க? அப்போ எதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டு ஃபார்ம் வாங்கினீங்க? அந்த ஏற்கனவே இப்போ டெம்பரரியாக போட்டவங்களை நீங்கள் பர்மனெண்ட் ஆகணும்னா எதுக்கு இவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க? ஸோ இது சட்ட முரணாக இருக்குதா? சட்டப்படி இல்லையா? இதுதான் எங்களுடைய வாதம். இன்னொரு விஷயம், சரி டெம்பரரியாக போடுறீங்க, இவங்களுக்கு நாலேஜே இல்லை, நாலேஜ் இல்லாதவங்களை போடுறீங்க. கொலை கேஸ்லேருந்து முல்லை மாதிரி கேஸு, முடிச்சு வைக்க கேஸு, எல்லா கேஸும் இருக்கும். இந்த கேஸ்லாம் வாதாடணுன்னா உண்மையிலே டெப்த்து நாலேஜ் இருக்கணுமா இல்லையா? ஒரு அரசு வழக்கறிஞர் சார், நீதித்துறையோட மறுபக்கம் அரசு வழக்கறிஞர் சொன்னால் அதை நம்பக்கூடிய நிலையில் தான் வந்து ஜட்ஜ் இருப்பாங்க. யார்? நீதித்துறை. இவங்க சொல்கிறாங்க இல்லைங்க இந்த மாதிரி இந்த கேஸு கம்ப்ளைண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா எஸ், அந்த நம்பிக்கையில் ஆர்டர் போடுவாங்க. புரிதுங்களா நான் சொல்கிறது? இவங்க கொடுக்குற நம்பிக்கை தான், இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். என்னதான் ஜட்ஜஸ் வந்து மற்ற விஷயங்களை கேட்டாலும் நம்பிக்கை என்பது அரசு வழக்கறிஞர் மீது நீதிபதிகளுக்கு, நீதித்துறைக்கு உண்டு. இந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நீதித்துறையின் ஒரு பாகம், ஒரு பார்ட்டு அரசு வழக்கறிஞர். அப்போ அந்த அரசு வழக்கறிஞர்களை எவ்வளவு கவனத்துடன் நியமிக்க வேண்டும்?
நீங்கள் டெம்பரவரின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2016 2017 புரிதுங்களா சொல்கிறது, அது இப்போ தான் ரீச் ஆகிருக்கும் அந்த தகுதிக்கு. அவங்களெலாம் போகிறீங்க, அவங்களுக்குலாம் வந்து நாலேஜே இல்லாதவங்க. இப்போ நான் வெளிப்படையாகவே நிர்மல்குமார் சாருக்கு சவால் விட்றேன். இப்போ நீங்கள் நியமிச்சிருக்கீங்கல்ல, அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு பெட்டிஷனை ரைட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் தெரியாது. நான் சவால் விட்றேன் சார், புரிதுங்களா சொல்கிறது. ஏன் போட தெரியாதவங்க எஸ் உண்மையாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ ஆதாரம் ஒன்று தரேன். அந்த ஆடியோ ஆதாரத்தில் நம்ம நிர்மல்குமார் சார் அமைச்சர் இப்போ டெம்பரரியாக போட்டதில் ஹைகோர்ட்டில் ஒரு பிபிஏ போட்டிருக்காங்க. பேரும் அதுலேயே அவங்க சொல்லுவாங்க, அந்த பேரையும் நீங்களே போடுங்க, நான் வாயால் சொல்லலை. என்ன பேரும் அவங்களே சொல்லுவாங்க யார் பேருன்ட்டு. யாரு ஹைகோர்ட் பிபி? ஹைகோர்ட் பிபி தான் சார். நான் ஆடியோவே கொடுத்துறேன், ஆடியோவே போடுங்கன்ற, நான் முழு ஆடியோ தரேன். 32 நிமிஷம் 33 நிமிஷமாக பேசியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டு பேசியிருக்கிறாங்க. அது ஏன் பேசுனாங்கன்றது அதையும் தொடர்ந்து நான் சொல்கிறேன். இவங்க என்னன்னா, இவங்க திருடுறவங்க திருடினே இருக்கணும், இவங்க பண்ணிக்கினே இருக்கணும். மாவட்ட செயலர் இவங்க எல்லாம் ஒரு கும்பல் சேர்ந்து பண்ணுவாங்க, நம்ம இது பண்ணி உட்காந்து இருக்கணும். எப்படி இவங்க எல்லாம் மாவட்ட செயலர் திட்டு பசங்க, டிக்கெட் எடுத்த பசங்க எல்லாம், அவங்க எல்லாம் பிளாக்ல டிக்கெட் எடுத்த பசங்க எல்லாம். நானே சொல்ல வர கட்சிக்காரர் அவ்வளோ கோவம் வருது எனக்கு. என்ன காலி பண்ணிட்டானா, நான் இல்லவே இல்லைன்ட்டானா, நான் எதுக்கு அமைதியாக வாய முடியும் கம்முன்னு இருக்கணும். அதில் ஆடியோவில் அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னா, புசி ஆனந்த் சார் என்ன சொன்னார்னா, அவங்க சொல்கிறாங்க, அவங்கள தான் விசாரிக்கணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அவங்கள தான் விசாரிக்கணும் ஏன் இப்படி சொன்னாங்கன்ட்டு. புசி ஆனந்த் சார் சொன்னார் என்னப்பா, இவங்க சொன்னாங்களப்பா இந்த மற்றவங்கலாம் வந்து புது ஆளுங்கள்லாம் போடாதீங்கன்னு. அதுக்கு புசி ஆனந்த் சொன்னாரா, புது ஆளாக இருந்தான்னா போய் அவன் கற்றுக்கிட்டோம், வாதாட்டம், அப்புறம் ட்ரைனிங் ஆக போகிறான் அப்படின்னு புசி ஆனந்த் சார் சொன்னதாக மாண்புமிகு அமைச்சர் சொன்னதாக மாண்புமிகு அமைச்சர் கூடியே இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த பிபி அவங்க டெம்பரரியில் போட்ட பிபி அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்லாம் கூட இருந்து தான் சொல்கிறாங்க. புசி ஆனந்த் சார் என்ன சொல்லிட்டாரு, கொடுக்குறான்னு கொடுத்தாலும் நீ விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டாரு. இதில் வந்து ஒரு சில அமைச்சர்ஸ் வந்து ரொம்ப மன வருத்தமாயிட்டாங்க. என் பசங்க வேலை செஞ்சானுங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரே கொடுத்துட்டாங்க. இவர் மேலே அலிகேஷன் வச்சு, லா மினிஸ்டர் மேலே அலிகேஷன் வச்சு இவருக்கும் அவருக்கும் பயங்கர கிளாஷே ஆகிடுச்சு. அவர் என்னன்றாரு, நான் சொல்கிறேன் நாலேஜ் இருக்கிறவங்க தான் கோர்ட்டில் எடுப்பாங்க சொன்னேன். ஏன் 6 மாசம் போனா கத்துக்கலாம், எவன் தெரிஞ்சுன்னு வரான் போய் நிக்கட்டும் பிள்ளைங்க, புசுன்னு பேசுவாங்கதா, கத்துக்கணும் வரட்டும். அவரு அந்த ஊருக்காரரு அவ்வளோ அழகா ஒரு ஸ்லாங்ல சொல்லி மிஸ்டர் சார். நான் என்னோட கேள்வி என்ன, ஒரு குடிமகனாக என்னுடைய கேள்வி, வழக்கறிஞர்ன்றதை விட்டுருங்க, நான் நம்பி ஒரு கோர்ட்டுக்கு போறேன், ஒண்ணுமே தெரியாத ஒரு அரசு வழக்கறிஞர். இப்ப புசி ஆனந்த் சார் சொன்னதாக சொல்லப்படுவது உண்மை என்றால் அவரால் எனக்கு பாதிப்பு இருக்குதுன்னு வைங்களேன், அவரால் என்னுடைய வழக்கு தோற்று போகுது, அவரால் அரசு வழக்கறிஞரால் ஒழுங்காக நடத்த முடியாதனால என் வழக்கு தோற்று போகுதுன்னா என் வாழ்க்கை என்ன, என்னுடைய நிலவரம் என்ன, என்னுடைய பரம்பரை என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு லேண்டு கேஸில் தோற்று போகிறாங்கன்னு வச்சிங்களேன், லேண்டே போயிடுமே மொத்தமாக. ஒரு கொலை கேஸில் ஜெயிலுக்கு போயிட்டான்னு வைங்களேன், அவன் லைஃபே போயிடுமே, அவன் குடும்பம், அவன் சந்ததி எல்லாமே போயிடுமே. இதோட சீரியஸ்னஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக அரசு வழக்கறிஞர்ன்றது இப்போ கரெக்டாக நியமிக்கணுன்றது என்ன காரணன்றது நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் ஏன் ஆதங்கப்படுறேன், ஏன் வந்து நான் இதை நான் என் தாவேக்காவில் இருந்தாலும் ஏன் நான் இதை எடுத்து பெரிய அளவில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, இது மிகப்பெரிய தவறான விஷயம். ஊழலை விட்டுருங்க, தவறான நடைமுறைன்ற விட்டுருங்க, இதோடைய பிரதிபலிப்பு என்னவா இருக்குன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்களை பாதிக்கும், கடுமையாக பாதிக்கும் சார், மக்களை பெரிய அளவில் பாதிக்கும். உண்மையிலே ஒரு புசி ஆனந்த் சார் சொல்கிறது, அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஆடியோவே மொத்தமாக கொடுக்குறேன், கட் பண்ணி போடுங்க, நம்ம எவிடன்ஸோடு தானே கொடுக்குறோம், எவிடன்ஸோடு தானே நம்ம பேசுகிறோம், எவிடன்ஸ் இல்லாமல் பேசலைல்ல. அதே போல் இந்த ஆடியோ எங்கே எடுக்கப்பட்டது என்றால் உயர்நீதிமன்றத்தில், புரிதுங்களா நான் சொல்கிறது? நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் இருக்கார் பாருங்க, அம்பேத்கர் முன்னாடி காரில் உட்காந்து என் கூட பேசின போது எடுக்கப்பட்ட சிலைக்கு முன்னாடி சனிக்கிழமை அன்னைக்கு எடுக்கப்பட்டது. அதனால் அவங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது, ஹைகோர்ட்டில் வீடியோ இருக்குது. ஏன்னா அம்பேத்கரை சொல்லிடுறேன், அம்பேத்கரை பாதுகாக்கிறதுக்காக நிறைய, அம்பேத்கர் சிலையை பாதுகாக்கிறதுக்காக நிறைய வீடியோ கேமரா அங்கே வச்சுருப்பாங்க. ஏன்னா நமக்கு அவ்வளோ முக்கியமானவர் அம்பேத்கர். அதனால தான் இந்த ஊழலை வெளியில் கொண்டு வரணும்னு அம்பேத்கர் கிட்ட போய் நின்னேன், புரிதுங்களா? டாக்டர் அம்பேத்கர் கிட்ட ஏன் போய் நின்னேன்னா, காரணம் என்னென்னா இது தெரியணும் எல்லாருக்கும். சட்டம் எப்படி, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த சட்டம், அவர் எவ்வளோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்து மேலே கொண்டு வரணும்னு நினைச்சாரோ, அதை எப்படி கிள்ளுக்கிறையாக வந்து சிலர், நான் தளபதியை சொல்ல முடியாது. இப்போ தளபதி என்ன சொல்கிறார் எல்லா இடத்துலையும், நான் தவறு செய்ய மாட்டேன், நான் 1 ரூபாய் கூட ஊழல் செய்ய மாட்டேன்,
அதே போல் என்னோடு இருப்பவர்கள் ஊழல் செய்ய நான் விட மாட்டேன், தவறு செய்ய விட மாட்டேன். யாருன்னா தவறு செஞ்சால் ஆக்ஷன் எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே யாருன்னா தவறு செஞ்சாலும் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்கிறார். நான் தளபதியோட கொள்கையில் அவருடைய கட்சியில் கடைநிலை ஊழியர் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு அவர் எண்ணத்தை நான் பிரதிபலித்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான். புரிதுங்களா சொல்கிறது? அப்போது ஒரு அது அதனால தான் அந்த டாக்டர் ஏன்னா இப்போது அதை போய் டெலீட் பண்ண முடியாது. ஹைகோர்ட்டு சனிக்கிழமை என்ன டேட்டு பார்த்துங்க. சனிக்கிழமை இன்னைக்கு நான் இன்றைக்கி பேசுறது 8ஆம் தேதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை. ஸோ சனிக்கிழமை எத்தனாம் தேதின்னு டேட் பார்த்துங்க. புரிதுங்களா சொல்கிறது? அன்னைக்கு கரெக்டாக அந்த அம்பேத்கர் சிலைக்கு முன்னாடி நான் காரை நிறுத்திட்டு டைமிங் 3 மணிலேருந்து 4-4:30 இருக்கும் உங்கள் கணக்கு வச்சுங்க. அங்கே பேசுகிறேன், அந்த பிபி வராங்க, என் காரில் ஏறுறாங்க, உட்காராங்க, அவங்க ஹஸ்பண்ட் வராரு, உட்காராரு, இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. மினிஸ்டர் கதை, அந்த கதை, இந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதில் இருக்கிற கதையை சிலதை சொல்கிறேன், மிச்சத்தை நீங்களே வந்து எடுத்து போடுங்க. எதுக்காக அவங்க வந்து உங்களை சந்திச்சாங்க? சரியான உங்கள்கிட்ட என்ன? அதாவது இந்த ஞானசுந்தரி கேஸ் வழக்கை நாங்கள் போடுறோம். ஞானசௌந்தரி. ஆமாம், நான் ஞானசௌந்தரியோட கேஸை போடுறோம். தட் மீன்ஸ் என் கிளைண்ட். நான் ஞானசுந்தரினே வருது அவங்க பேர், ஞானசௌந்தரி. இப்போ அவங்களோட கேஸை போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மாவட்ட சார்ந்த விஷயம் யாருன்னா பொறுப்பு எல்லாமே வந்து புசியானந்த் சார் தான். விழுப்புரம் மாவட்டத்தில் அது புசியானந்த் பொதுச் செயலாளர் பொறுப்பும் அவர் தான். இப்போ இந்த பிரச்சனை போன பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணை வந்து தட் மீன்ஸ் என் கிளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்க சொல்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. எனக்கு நல்லா தெரியும், நான் கற்றறிந்த வழக்கறிஞர் நிர்மல் சார் போல இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். கற்றறிந்த வழக்கறிஞர் எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக இவங்க கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு பதவி கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? சட்ட ரீதியாக நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் கூப்பிட்டு விசாரணை பண்ணி இன்டர்வியூ எடுத்து மற்ற ப்ரொசீஜர்லாம் பண்ணி தான் இந்த அம்மாவுக்கு ஜிஓவை போட முடியும். அது எனக்கு தெரியும். ஆனால் அந்த பிபிக்கு தெரியாது. ஏன்னா அவங்க சட்ட அறிவு முழுவதுமாக இருந்தால் வாங்க சார் நான் கூட்டின்னு போய் புசியானந்துக்கிட்ட பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சொல்லுவேன். என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணும்போது சார் தாவேக்கால தானே இருக்கீங்க சார், சொல்லுங்கள் சார், அது என்ன சொல்லி விடுங்க சார். நான் தெளிவாக சொல்கிறேன், அது பியூர் போஸ்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுங்கள், இன்டர்வியூ பண்ணுவாங்க, நீங்கள் டெப்த் நாலேஜ் இருந்தால் போட போகிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வேலை. இவ்வளோ தான் சிம்பிள். அதை நான் சொல்லிட்டேன். பட் அவங்களுக்கு விஷயம் தெரியாது. அவங்க என்ன நினச்சாங்க, கூப்பிட்டு போய் இந்த பொண்ணை ஏமாற்றி ஏதாவது வாபஸ் வாங்க வைக்கலான்னு ஐடியாவில் இவங்க கூப்பிட்றாங்க. இதுதான் நடந்த விஷயம். அதனால தான் அங்கே போக நான் என்ன எனக்கு தெரிஞ்சு தான் நான் போனேன். தெரிஞ்சு தான் ஆடியோ முடியாதுன்றது தெரியும் சார். இப்போ கூட சொல்கிறேன் சார், இதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஆல்டர்லாம் பண்ண முடியாது. ஆல்ரெடி தப்பு செஞ்சுட்டாங்க. தப்பு சட்டத்தின்படி தவறு செய்திருக்கிறார்கள். இப்போ இவர் பேசினதே பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்கிறீங்க பத்திரிக்கையாளர், நேற்று தான் போட்டாங்க. ரைட்டு, நேற்று தான் போட்டாங்க. ஆனால் 1ஆம் தேதியே போட்டுக்கிறாங்களே சிலது. இப்போ இந்த இதெல்லாம் முன்னாடியே போட்டுக்கிறது பாருங்க. இது செங்கல்பட்டு தானே பாருங்க. செங்கல்பட்டில் என்னைக்கு கையெழுத்து போட்டுக்கிறாரு நம்ம இவர் கலெக்டரு பாருங்க. நான் கொடுக்குறேன். இது வந்து கலெக்டர் வந்து கொடுக்கறது ஜீவா இல்லை, இது கலெக்டர் வந்து கொடுக்குறாரு முதல்ல. இதில் அது அந்த 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 விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான். அப்போது இவங்களுக்கு தெரியல. அதாவது இங்கே நடந்தது என்னுடைய பார்வையில், நான் கெஸ் தான் பண்ணுறேன், அது எந்த அளவுக்கு சரின்றத. இல்லை சார், அதாவது அவங்கள்ட்ட பேரம் பேசி வழக்கை திரும்ப பெறுவதற்காக வர சொல்கிறாங்க. எஸ். என்ன பேரம் என்னன்னா, உனக்கு நான் வேற அதாவது இதில் போஸ்டிங் நான் போட்டு அதில் ஆடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆடியோவில் அவங்க பேரம் பேசுவது அதில் இருக்குது. கரெக்டாக என்ன சொல்கிறாங்க அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்க, உங்களுக்கு எந்த கோர்ட் வேணுமோ நான் வாங்கி கொடுத்துட்றேன்றாரு. அவங்க அந்த பிபியோட ஹஸ்பண்டும் சொல்கிறாரு, இவங்களும் சொல்கிறாங்க. அதுக்காக டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் அது நடக்கலை. 2 நாள் ஆகி நீங்கள் என்ன பண்ணுங்க, மகிழா இல்லைன்னா அடுத்தது என்ன ஒரு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் சொல்லுங்கள். அது சார் அவங்க இதெல்லாம் கூட இதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, பட் மேக்ஸிமம் உங்களுக்கு எஃபெக்ட் மகிழாக்க பண்ணி தரோம். இந்திரா சார்கிட்ட பேசியிருந்தா ஒரு வார்த்தை. நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக சார் வழக்கறிஞர் என்னை விட்டுட்டு அவங்கள தனியாக கூப்பிட்டு போய் ஏதோ ஏமாற்றிட்டு வாங்கலான்னு ஐடியா பண்ணாங்க. நம்ம வந்து 18 வருஷமாக இருக்கிறோம்ல, நான் டிராபிக் ராமசாமி கூட இருந்த ஆள், நாங்கள் எவ்வளோ விஷயத்தை பார்ப்போம். அதனால் நான் தெளிவாகவே சொல்லிட்டேன் என் கிளைண்ட்டுக்கிட்ட, ஏமாற்றுவாங்க, சும்மா ஏமாற்றி பண்ணுவாங்கம்மா, சட்ட ரீதியாக பண்ண முடியாதுமா. அது சட்ட ரீதியாக பண்ணால் ஒன்று கோர்ட்டில் நீ ஆர்டர் வாங்கணும், இல்லைனா அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு முறையாக பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். சொல்லிட்ட பிறகு தான் அவங்கள கூப்பிட்டு போய் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இவங்க என்ன ஏமாத்துறாங்க, இப்போது தமிழகத்தில் எந்த விதமான தவறும் செய்யாமல் நாங்கள் கட்சியை நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க. 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. அதில் நானும் ஒருத்தன். என் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க தான் போட்டாங்க. நாங்கள் அவங்களுக்காக வேலை செஞ்சோம். எதுக்காக வேலை செஞ்சோன்னா, ஊழல் வராது, ஊழல் இல்லாமல் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே இப்போது நம்மளுடைய தளபதி, எங்களுடைய தளபதி, நமக்கும் சிஎம் தான், எல்லாருக்கும் சிஎம் தான். சிஎம் வாய் திறக்காத காரணத்தினால்
இப்போ இது உண்மையிலே யாரால தவறு நடக்குதுன்னு தெரியல. இப்போ நான் வந்து சிஎம் சாரை குற்றம் சொல்ல முடியாது, நான் வந்து நம்ம அமைச்சரை குற்றம் சொல்ல முடியாது. யாரை? நம்மளுடைய ஆமாம் சிடிஆர் நிர்மல்குமார் சாரை நான் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நேற்று கூட பேட்டி நான் கொடுத்துட்டு போயிருக்காருன்னா அவர் கொடுத்த பேட்டியில் தவறு இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ட்டார். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு, எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னு சொல்ல. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குதா, கோர்ட்டில் இப்போ நாங்கள் ஃபைல் பண்ண மாதிரி ஃபைல் பண்ணுறதா, இல்லை அவரை பார்க்கணுன்னா எப்படி பார்க்கறது? அவரை தான் பார்க்கவே முடியலையா சார்? இப்போ அந்த ஆடியோவில் வேற அன்னைக்கு என்னென்ன சார் உங்கள்கிட்ட பேசுனாங்க? இப்படி ஞானசௌந்தரி வாபஸ் வாங்கணும், நான் எந்த கோர்ட்டில் வேணாலும் கரெக்டு. மெட்ராஸ் ஸ்லாங்கில் சொல்லணும்னா அமைச்சரை வந்து கழுவி ஊற்றுனாங்க. புசியான நம்ம இவர் சட்டத்துறை அமைச்சர் நான் தரேன், வீடியோ ஃபுல்லாக தந்துடுறேன். ஆடியோ ஃபுல்லாக இல்லை சார். என்ன சொன்னாங்க நீங்கள்? இல்லை நம்ம வாயில சொல்கிறத விட நீங்கள் கேட்டிங்கனாலோ இல்லை கட் பண்ணி போட்டாலோ, ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, சொன்னது வந்து தானே கதை, நம்ம அதை சொல்லுவாங்க மறுபடியும். இல்லை இதுக்கு எவ்வளவு வசூலிக்கப்பட்டது அதெல்லாம் அதாவது விஷயம் அதை சொல்லியிருக்காரு. ஒரு ஆளுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 20 லட்சம் வசூல் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதில் யார் வசூல் பண்ணாங்கன்னு அந்த சம்மந்தப்பட்ட ஆளோட பேரையும் சேர்த்து சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? புசி ஆனந்த் சார் கூட இருக்கிற அவர் நியமித்த பிபி, டெம்பரவரி பிபி, அவங்களுடைய புருஷன் பேசுகிற ஆடியோ. அதை நீங்கள் டெஸ்ட்லாம் கூட பண்ணிக்கிதுன்னா பண்ணிக்கலாம். ஆனால் திருவள்ளூர் இன்னொரு மேட்ரு கேட்டுருக்கேன். திருவள்ளூரில் 20 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. ஒரு அந்த ஆளை விட்டு டேரெக்டாக உங்களுக்கு காட்டி விட்றேன். நான் 20 லட்ச ரூபா வாங்கி தான் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஹைகோர்ட்டில் லெனின் ஒரு ஆட்டத்தில் வாங்கியிருக்காரு. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே நடந்த சம்பவம் உண்மையாக பொய்யான்றதுக்கு அந்த டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சிலை, அங்கே இருக்கக்கூடிய வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் ஆதாரம். ஓகே, அதை யாரும் மறுக்க முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா ஹைகோர்ட் உள்ள நடக்குது இல்லை, அதை யாரும் அழிக்க கூட முடியாது சார். கண்டிப்பாக புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதுக்காகத்தான் அவர்கிட்ட எடுத்துன்னு போனது. ஏன் அப்படின்னா, அந்த ஞானசௌந்தரின்றவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு. அதுக்கு எங்கே நீதி கிடைக்கும்? அம்பேத்கர் கிட்ட தான் போய் நிற்கணும். அங்கே தான் எடுத்து போய் நிறுத்தினா இவ்வளோ விஷயங்கள் வருது, இவ்வளோ விஷயங்கள் ஏமாற்று விஷயங்களும் இந்த மாதிரி முறைகேடான விஷயங்களும் நடந்திருக்குன்றது தெரியுது. கண்டிப்பாக இப்போ நிர்மல்குமார் சாருக்கு இதில் என்ன தவறுன்னு தெரிஞ்சதுனால தான் புதுசாக ஜீவோ போட்டு ஏற்கனவே சேர்த்தவங்களில் இப்போ நீங்கள் மற்ற லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ காஞ்சிபுரம் லிஸ்ட்டில் ஒரு 2 பேர் இல்லையாம் ஏற்கனவே போட்டவங்கள. அது என்ன கதைன்னு தெரியாது. அந்த லிஸ்ட்டெல்லாம் முன்னாடி அனுப்பின லிஸ்ட்டு இப்போ அனுப்பின லிஸ்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது ரைட்டு. ஆனால் மாற்றங்கள் தான் செல்லாதுன்றோம் நாங்கள். ஏன் செல்லாதுன்னா, டெம்பரவரி போட்டாலும் இன்டர்வியூ வைக்கணும், இது போட்டாலும் இன்டர்வியூ வைக்கணும். டெம்பரவரியை நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா பர்மனெண்ட்டாக இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்களா பர்மனெண்ட்டுக்கு, அவங்கள எங்கே எடுத்துன்னு போய் நிறுத்துவீங்க? ஒன்று. 2வது விஷயம், அதில் அந்த பிபிஏ சொல்கிறாங்க 1600 பேருக்கு புசி ஆனந்த் சார் லிஸ்ட் எடுத்து கொடுத்தாரு, நிர்மல் சார் போடலைன்னு அது சொல்கிறாங்க. அதாவது இது 2 மினிஸ்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை. போஸ்டிங் போகிறதுல சண்டை, வாங்குறதுல சண்டையா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா தெரியாத விஷயத்த நான் சொல்லக்கூடாது. பட் சண்டைன்ற விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த ஆடியோவில் நீங்களே பாருங்கள். இதில் வந்து ஒரு சில அமைச்சர்ஸ் வந்து ரொம்ப மன வருத்தமாயிட்டாங்க. என் பசங்க வேலை செஞ்சானுங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரே கொடுத்துட்டாங்க. இவர் மேலே அலிகேஷன் வச்சு, லா மினிஸ்டர் மேலே அலிகேஷன் வச்சு இவருக்கும் அவருக்கும் பயங்கர கிளாஷே ஆயிடுச்சு. சார் இப்போ தமிழகத்தில் வந்து இந்த மாவட்ட அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் எவ்வளவு வழக்கறிஞர்கள்? 800 பேருன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஹைகோர்ட் இங்கே மதுரை ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 போஸ்ட். ஐ திங்க் என்னோட மெமரி கரெக்டுனா ஒரு 140 போஸ்ட். அது போக மற்ற கீழமை நியமனம் சரி ஒரு 800 போஸ்ட் ப்ளஸ் தான். அமைச்சர் சொல்கிற மாதிரி 800 போஸ்ட் ப்ளஸ் தான். அது தப்பு இல்லை, அவர் சொல்கிறது கரெக்டு தான். அத்தனை போஸ்ட்டுக்கும் நியமிக்கணும் அப்படின்னா நீங்களே போடுங்களேன். அவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணி பண்ணணும்னா எவ்வளோ காலம் ஆகும்னு யோசிங்க. அதை பண்ணணும், இது ப்ரொசீஜர். அந்த போஸ்ட்டு தான். இப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இன்னொன்று நிறைய பத்திரிகைகள்லாம் சொல்கிறாங்க 100 கோடி ஊழல், 80 கோடி ஊழல் அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பார்வையில் அதெல்லாம் 100 கோடி 80 கோடிலாம் இல்லை. அதையும் தாண்டி புனிதமானது, அதையும் தாண்டி அதிகமானது. ஏன் சொல்கிறேன்னா, எப்பயுமே எவ்வளோ சார் இருக்கும்? இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்க. என்னுடைய பார்வையில் நான் 1000 கோடி ஊழல் இருங்க நான் சொல்லிடுறேனே, என்னுடைய பார்வைக்கு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு நான் வாங்கி தரேன்னு வாங்குறேன்னு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஊழல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, செந்தில் பாலாஜி கூட அப்படி தான் மாட்டினார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாட்டினது கூட போக்குவரத்து துறையில் அப்படி தான். என்னென்னா ஒரு போஸ்ட்டு வாங்குறதுக்கு ஒரு 20 பேர் 30 பேர்கிட்ட பணம் வாங்கிறது, ஒரு ஆள் கொடுக்கறது, மிச்சனுக்கு போஸ்ட் கொடுக்கல. கொடுக்காதவன் என்ன பண்ணுறான், கோர்ட்டுக்கு போகிறான்.
அதில் தான் செந்தில் பாலாஜிக்கு இப்போ மாட்டிகிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? இடி எல்லாம் வழக்கு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதே போல் நீங்கள் பத்திரிகையாளர்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது போஸ்டிங் போட்ட அமௌண்ட்டை பற்றி பேசினுக்கிறீங்க. அப்போ போடாத அமௌண்ட் எத்தனை பக்கம்? 10 பேருக்கு வாங்கியிருந்தா 10 மடங்கு, 20 பேர்கிட்ட வாங்கியிருந்தா 20 மடங்கு, 30 பேர்கிட்ட வாங்கியிருந்தா 30 மடங்கு. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதுங்களா? கால்குலேஷன் நீங்கள் போட்டுங்க. என்கிட்ட கால்குலேஷன் 100 கோடினா 1000 கோடி மேபி இருக்கலாம். இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு பொதுவாக இப்போ இவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, போன ஊழல் சாரி ஏடிஎம்கே டிஎம்கேல எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கட்சிக்காரங்களுக்கு தான் போட்டாங்கன்றது தான் வரலாறு. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வரல. ஆனா அவங்க கட்சிக்காரர் வந்து சொல்றாரு இல்லை கட்சிக்காரங்களுக்கு போட்டிருந்தாலும் 4% தானே போட்டாங்க, அப்படி தானே போட்டாங்க. அதில் பெரிய பிரச்சனை வரலையே. பட் இவங்க போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். கரெக்டாக 7 வருடம் முடிந்தவர்களுக்கு 2017 என்ரோல்மெண்ட்னா என்ன? இப்போ நம்ம எதில் இருக்கிறோம்? 26 நியரர், எல்லாமே நியரர். அதே மாதிரி சீனியர் கவுன்சில்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர். இதில் அரசு வழக்கறிஞரோட முக்கியத்துவமே நிர்மல்குமார் சாருக்கு தெரியல. புசி ஆனந்த் சார் சொல்கிறாரு பாருங்க, சொன்னாராங்க, அது உண்மையாக இருந்தால் அவர் சொன்னது 6 மாதம் பசங்க ட்ரைனிங் கற்றுக்குதுன்னா இதுவா இது கார் ஓட்டுற வேலையா இல்லை சைக்கிள் ஓட்டுற வேலையா இல்லை உளுந்து எந்திரிச்சு போகிறதுக்கு? சார் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சார் இது, ஒவ்வொரு குடிமனுடைய வாழ்க்கை சார் இது. நீ ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பினா அவன் வாழ்க்கை போயிடும், அவனோட சொத்தை காலி ஆச்சுன்னா வாழ்க்கை போயிடும். உன்னுடைய வாதத்திறமை, உனக்கு அறிவு, சட்ட அறிவு இல்லைன்னா போச்சு. சார் பொதுவாக ஒரு அரசு வழக்கறிஞர் எதன் அடிப்படையில் நியமிக்கப்படுறார்? பொதுவாகவே ஒரு வழக்கறிஞர்ன்றது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து, முன்னாடி காலத்தில் வேறு கான்செப்டில் இருந்தது. பொதுவாக இது ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு கைடன்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்படி வரும்போது நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க 2 விஷயம் சார். இப்போ உடனே செய்ய முடியலன்னா ஏற்கனவே இருக்கிறவங்கள ஒரு மாதம் 2 மாதம் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எல்லாருக்கிட்டையும் ஃபார்மை வாங்கி அதை அலைன் பண்ணி முதல்ல ஃபார்மில் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா, இல்லைனா ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடும். இவங்க எதனா தகவல் கொடுத்துருக்காரா நிர்மல்குமார் சார், எத்தனை ஃபார்ம் வந்தது, எத்தனை ஃபார்ம் ரிஜெக்ட் ஆச்சு, எத்தனை பேருக்கு இன்டர்வியூ பண்ண எதனா கொடுத்துருக்காரா? டெம்பரரி போஸ்ட்டு போட்டோன்னாரு, அதுவே மாட்டிக்கிட்டாரு. அதுலேயே மாட்டிக்கிட்டாரு. அந்த டெம்பரரி போஸ்ட்டு போட்டவங்கள எப்போ இன்டர்வியூ பண்ணார் நம்ம நிர்மல்குமார் சார்? தட் மீன்ஸ் அவருடைய அரசு, எங்கள் அரசு தான். எப்போ பண்ணாங்க? பண்ணவே இல்லையே. அப்போ அதுவே தப்பு இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். சட்ட அறிவு பத்தலைன்னா என்ன பண்ணணும்னா, அதையும் சொல்லிடுறேன், ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அறிவு பத்தலைன்னா, சட்ட அறிவு பத்தலைன்னா, நம்ம இவர் இருக்கார், ஏஜி இருக்கார், நல்ல சீனியர் கவுன்சில், நல்ல எஸ் விஜய் நாராயண் சார், அவருடைய வாதங்கள்லாம் நிறைய நான் கேட்டிருக்கேன். சில வழக்குகளை நான் வாதாடும் போது சில விஷயங்கள்ல அவரும் ஆப்போசிட்டாகவே அப்பியர் ஆகிருக்காரு. நல்ல பழுத்த சட்ட அறிவு கொண்டவர். அவரெல்லாம் கேட்கலாம்ல? அவரெல்லாம் கேட்டால் அவங்க சொல்ல போகிறாங்க. அதுக்கு தானே சார் லீகல் அட்வைசர், அதுக்கு தானே சார் ஏஜி. அவங்களெல்லாம் கேட்டு செய்தால் இதெல்லாம் கிடையாது, இந்த பிரச்சனை வராது. இப்போ இவரே சொல்லிட்டு போயிட்டார், நாங்கள் தான் போட்டுக்கிறோம், டெம்பரரியாக போட்டுக்கிறேன். டெம்பரரி நல்லா வேலை செஞ்சால் கண்டினியூனா பர்மனெண்ட்டோட வேலை என்ன ஆகும்? பர்மனெண்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களோட வேலை என்ன? அதேமாதிரி அந்த 6 மாதத்தில் அவங்க தப்பு செஞ்சால் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தன் இவரால் தூக்கு தண்டனை போயிட்டான், என்ன பண்ணுவீங்க? சட்ட அறிவு இல்லாததுனால அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே இல்லை, சட்டமே தெரியல, கோர்ட்டில் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இந்த வழக்கறிஞர் என்ன சொல்லுவீங்க? சார் இதை விட முக்கிய விஷயம், இதை மறக்காமல் போடுங்க, இது நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஊழல் சார். ஏன்னா அட்வொகேட்டும் கோர்ட்டும் வந்து 2 sides ஆஃப் த காயின்னு சொல்லுவோம், நாணயத்தின் 2 பக்கங்கள். இப்போ இவங்க செய்யக்கூடிய இந்த தவறுகள் எல்லாம் யாரை பாதிக்கும்னா நீதித்துறையை பாதிக்கும். அதனால் என்னோட பார்வையில் நான் என்ன சொல்கிறேன், இது நீதித்துறை ஊழல் தான். நீதித்துறையில் ஒரு பார்ட்டு, அது அரசாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எடுத்துக்கக்கூடிய விஷயங்களில் செய்யக்கூடிய ஊழல் இது. அது 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி 1000 கோடியாக இருந்தாலும் சரி, தப்பு தான். இந்த தப்பை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை வந்து அரசுக்கு இருக்கிறது. குறிப்பாக நான் தவறே செய்ய மாட்டேன்னு சொன்ன நம்முடைய தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. இது முதல் வெளிவந்திருக்கின்ற பெரிய பிரச்சனை, பெரிய சட்ட முரண், பெரிய ஊழல் என்று நான் நினைக்கிறேன், கருதுகிறேன். ஆகையால் இப்பயே விழிச்சுக்கிட்டு நம்மளுடைய தளபதி வந்து இதை வந்து ஒரு கமிட்டி போட்டு இதை ஆலோசனை செய்து கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக இந்த துறையை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல சட்டம் தெரிந்தவங்ககிட்ட இந்த துறையை கொடுத்து அதை சட்டப்படி வந்து இவங்களை நியமிக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. அப்படி செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்னா, இது போல் ஒவ்வொரு துறையிலையும் இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது இன்னொன்று சொன்னால் கோச்சிக்காதீங்க, தளபதி என்னுடைய பார்வையில் அப்படி தான் யோசிக்கிறேன். தளபதி இப்படி திரும்பினவுடனே இந்த பக்கம் தப்பு செய்கிறாங்க, இப்படி திரும்பினவுடனே அந்த பக்கம் தப்பு செய்கிறாங்க.
அவர் பாவம் எந்த அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா இந்த பிரச்சனை கண்டிப்பாக தளபதிக்கு போயிருக்கும். ஏன்னா 4-5 நாளாக வந்து நீங்கள் பத்திரிகை ஊடகங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க, அதை பற்றி பேசும்போது அவருக்கு போயிருக்கும். போனதுனால தான் ஒரு 5 நாள் கழிச்சு நிர்மல்குமார் சாரை பேட்டி கொடுக்க சொல்கிறாரு. பேட்டி கொடுக்க சொன்னார் நிர்மல்குமார் சாரை, நல்லா சட்ட ஆலோசனை பண்ணிட்டு கொடுக்கலாம்ல. அவரே வந்து அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு போய்விட்டார். எப்படி ஒப்புக்கொண்டார் என்றால், அவரே டெம்பரரி போட்டுன்றாரு, அவரே எக்ஸ்டென்ஷன் பண்ணுவேன்றாரு. டெம்பரரி போட்டதும் சட்டப்படி தப்பு, எக்ஸ்டென்ஷன் பண்ணுவேன்னு சொல்கிறதும் சட்டப்படி தப்பு. அப்போ ஏற்கனவே பர்மனெண்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களோட கதை என்ன? அந்த கதைக்கான பதில் அவர் தான் சொல்லணும். ஓகே சார், இப்போ அதான் இப்போ அப்ளை பண்ணணும், அதை வெரிஃபை பண்ணணும், இன்டர்வியூ நடக்கணும், அடுத்து அப்பாயின்மெண்ட். இப்போ இதில் என்ன தகுதி சார் ஒரு வழக்கறிஞர்? சார் அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு மினிமம் 7 இயர்ஸ் சார். சில போஸ்ட்டுக்கு வந்து 10 வருஷம் மினிமம் இருக்கணும். இதெல்லாம் வந்து தகுதி அவங்களுக்கு. அதே போல் வழக்குகள் நிறைய நடத்தியிருக்கணும். இவங்க அனுப்பக்கூடியதை அந்த ப்ராக்டிஸில் இருக்கிறாங்கன்னு அந்த டிஜே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து சைன் பண்ணி அனுப்பணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் போகணும். அவங்க பேரில் கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு. ஒன்றும் இல்லை, ஆடு திருநாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கிறவங்க அரசு வழக்கறிஞர் கொடுத்துருக்காங்க. இதை வாணியம்பாடி சார்ந்த ஷேக் சுல்தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஷேக் சுல்தான்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ எந்த அளவுக்கு நியமனம் நடந்திருக்குன்றது கேலி கூத்து. இதில் இன்னொரு பியூட்டி சொல்கிறேன் கேளுங்க. இதையும் நிர்மல்குமார் சாருக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்கல்ல, எங்கே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணுறது. ஒரு கொலைகாரன் முல்லை மாதிரி முடிச்சவிக்கு அவன் பேரில் பல கேஸ் இருக்கும் கன்னியாகுமரியில். அவன் ஆதார் கார்டுலேருந்து ரேஷன் கார்டுலேருந்து எல்லாத்தையும் மாற்றி இங்கே எடுத்து வந்துட்டு இருப்பான். நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா எங்கே பண்ணுவீங்க? இப்போ எங்கே அட்ரஸ் எந்த மாவட்டத்தில் இருக்கிறாரோ அந்த மாவட்டத்தில் இருக்கு. அப்போ என்ன கொடுப்பாங்க காவல்துறை? கடந்த கால ஹிஸ்ட்ரி தெரியாது, அந்த ஸ்டேஷனில் எந்த வழக்கு. அப்படி தான் இந்த ஆடு திருடின மேட்ரு. ஆடு திருடின மேட்ரு அதான் நம்பர் 1. அந்த நான் சொன்ன வகையில் இருக்கணும். அல்லது சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை சீர் செய்து கரெக்டு இல்லை ஒரு சரி செய்திருக்க வேண்டும். இது 2ல் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது உண்மை என்றால் அந்த பார்ட் உண்மைன்னா இது 2ல் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். அதுதான் விஷயமே. மக்கள் வந்து பெரிய அளவில் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் எடுத்த உடனேவே வந்து மக்களுடைய ஜீவாதார விஷயம்தான் இந்த நீதி என்பது. நீதித்துறை சார், எந்த ஒரு நாட்டிலையும் நீதித்துறை வந்து வீழுது அப்படின்னா, நீதித்துறை வந்து சரியில்லாமல் இருக்குதுன்னா அந்த நாட்டில் நிச்சயமாக நிம்மதி இருக்காது. அந்த நாட்டு குடிமக்கள் நிச்சயமாக நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனும் வந்து கடைசியாக நம்பக்கூடிய இடம் இது நீதித்துறை தான். அதனால தான் நான் இவ்வளவும் நான் பேசுகிறேன். ஏன் அந்த கட்சியில் இருந்து நான் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து தளபதி அவர்களுக்கு வந்து தெரிய வைக்கணும், இதை புரியணும் அவருக்கு. ஏன்னா அவர் சட்டம் படித்தவர் இல்லை. சட்டம் படித்ததா நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு, ஆனால் சட்டம் படித்தவர் இல்லை. அவருக்கு நாங்கள் தானே சார் சொல்லித்தரணும். விஜய் சாரை காப்பாற்ற வேண்டிய யார்? நாங்கள் தான். உண்மையான நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற வழக்கறிஞர் நாங்கள் தான் காப்பாற்றணும் விஜயை, வேறு வழி கிடையாது. இதுதான். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. ஆமாம் சார், ஆதாரங்களை சார் ஒரு இது பாருங்க, தோருக்கு பாருங்க உங்களுக்கு ஆதாரம். இது வந்து அமைச்சர் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவர் பேர் வந்து சம்பத்குமார், MBA முடிச்சவர், ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். அவர் கொடுத்துருக்காரு ஒரு லெட்டர். ஆமாம், பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பேர் சம்பத்குமார், சம்பத்குமார் கொடுத்துருக்காரு. இவர் யாருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு தம்பிக்கு கொடுத்துருக்காரு. அவர் பேர் வந்து மாயகிருஷ்ணன், சன் ஆஃப் பாண்டி. அவருக்கு வந்து கிரிமினல் சைடு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கிரிமினல் இல்லைன்னா ஸ்பெஷல், அதுலேயே பாருங்கள் ஏற்றத்தில் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு கொடுத்துட்டாரு. சிவிலு கிரிமினல்ன்றார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னால கிரிமினல் தான். அந்த சட்ட நாலேஜ் கூட கிடையாது. லெட்டரில் எழுதி கொடுத்துருக்காரு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னால கிரிமினல் தான். சிவில் எல்லாமே ப்ளீடர்னு தான் சொல்லுவோம். கவர்மெண்ட் ப்ளீடரு, AGP அது மாதிரி தான் சொல்லுவோம். கவர்மெண்ட் ப்ளீடர் அவங்க. அந்த சட்ட நாலேஜ் கூட தெரில இந்த மினிஸ்டருக்கு. அதையும் சேர்த்து சொல்லுங்கள் கொஞ்சம். அவர் என்ன பண்ணுறாரு, லெட்டர் கொடுக்குறாரு, இந்த மாதிரி போடுங்கன்னு. இதில் என்ன ஒரு பியூட்டி என்னன்னா, இதை வாங்கி வச்சு நீங்கள் அந்த தம்பிக்கும் போடல. இதை மாதிரி வந்து ஒரு பரிந்துரையை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நீதிபதி ஒரு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு சார். அதே போல் இல்லை இதை சொல்லிடுறேன், ஒரு நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரணை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த இப்போ இந்த வழக்கில் வந்து நீங்கள் வந்து சார்பாக எங்களுக்கு சார்பாக செய்யணும்னு இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? சட்ட விரோதம். இப்போ அந்த சட்ட விரோதத்தை தான் இவர் செஞ்சுருக்கிறார். இது ஒரு லெட்ரு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பல பேர் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க சார். அதே போல் காங்கிரஸ் கட்சியிலேருந்து கிரீஷ் சோடங்கர்
ம். அது தமிழக ஏற்கனவே நீங்க பேப்பர்ல எல்லாம் பார்த்தது தானே? ஆமா மேலிட பொறுப்பாளர் அவரும் இப்படி வந்து ஏற்கனவே கடிதம் பார்த்தது தான். இதுக்கு முன்னாடியே வந்த கதை. ம். அது நீங்க ஏற்கனவே பார்த்தது. அது தப்பு, சட்டவிரோதம் சார். இது வந்து ஜுடிஷியல்ல ஒரு பார்ட்ல செய்யக்கூடிய ஒரு நியமனம் சார். ம். இதுக்கு பரிந்துரை கடிதம் இந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாது சார். ஒன்றும் இல்லை, ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு கமிட்டி போட்டு கமிட்டியில் எல்லாம் பார்த்து அவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அது ஒரு தனி நீண்ட ப்ரொசீஜர். அது எப்பயுமே ப்ரொசீஜர். ஜட்ஜுக்கு எப்படி நீங்கள் ப்ரொசீஜர்ஸ் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் சார் கவர்மெண்ட் லீடருக்கும் பார்க்கணும். கவர்மெண்ட் லீடரை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் லீடர், கவர்மெண்ட் அட்வொகேட் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜரை பண்ணியே ஆகணும். பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்னது மாதிரி மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் இன்னலும், அதே போல் நீதித்துறை மீது இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சு போயிடும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் தாவேக்கா தான். ஆனாலும் உங்கள்கிட்ட பேரம் பேசுனாங்களா இந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி? இல்லை, என்கிட்ட நான் என் கிளைண்ட்டு கிட்ட பேசுறது தானே, என்கிட்ட பேச முடியாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீதித்துறை சரியாக செயல்படணும். அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நான் என்னுடைய பழைய காலத்தில் நிறைய வழக்குகள்லாம் கூட நான் போட்டிருக்கேன். நீதிபதிகளை அசிங்கமாக திட்டினாங்கன்னு ஒருத்தர் பேரில் ஒரு குரூப்பே செஞ்சது கூட நான் வழக்கு தாக்கல் செஞ்சு B4 போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆரே இருக்குது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீதித்துறை ஏன்னா நான் நீதித்துறையை சார்ந்தவன், நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அட்வொகேட்டு எங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து கோர்ட் ஆஃபீஸர், எங்களுக்கு சம்பளம் தான் கிடையாது, சம்பளம் கிடையாது, கோர்ட் ஆஃபீஸர். அப்போது எங்களுடைய பொறுப்பு என்னென்னா, நீதித்துறை நல்ல கரெக்டாக இருக்கணுன்றதுக்கு நாங்கள் வந்து பாடுபட்டு தான் வேறு வழி கிடையாது. அந்த வழியை நான் அந்த கடமையை நான் செய்யணும். அது சட்ட கடமை எனக்கு. ஸோ அப்படி பண்ணும்பொழுது இது இன்னொன்று, என்னை பற்றி எங்கள் கட்சியில் நல்லாவே தெரியும். இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் என்னை பற்றி நல்லாவே தெரியும். ரமேஷ் பண்ணிக்கிட்ட அவங்ககிட்ட போய் வம்பு பண்ணால் அவன் சும்மா இருக்க மாட்டான்னு தெரியும். அதனால் என்கிட்ட அதெல்லாம் நேரில் வரல. பட் இந்த பிபி மூலியமாக என்னோடய கிளைண்ட்டுக்கிட்ட பேசுனதுனால என் கிளைண்ட்டுக்கிட்ட ஆனால் நான் தெளிவாக சொல்லி தான் கூட்டிட்டு போனேம்மா, இது நடக்காது, இருந்தாலும் வா ஆடியோ போட்டு நான் தான் சொல்கிறாங்கன்னு கேட்போம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். ஆடியோவும் இருக்கிறது, வீடியோ ஆதாரம் இருக்கிறது. பிபி அவங்களுடைய ஆட்கள் டிமாண்ட் பண்ணதுக்கு டிமாண்டே வந்து அந்த டிமாண்டை செயல்படுத்த முடியாதுன்றது கூட தெரியாத அளவுக்கு சட்ட அறிவு இல்லாதவர்களாக இவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் கொடூரம். ஓகே சார், இப்போ இந்த நீங்கள் தொடர்ந்த இந்த வழக்கு அது எந்த அளவில் சார் இருக்கு சார்? இப்போ இது வந்து பெண்டிங், அதாவது நம்பரிங்கில் இருக்குது. அநேகமாக இன்றைக்கி நம்பர் ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்பர் ஆன பிறகு ஏதாவது ஒரு ஜட்ஜஸ் கிட்ட, அந்த போர்ட்ஃபோலியோ இருக்கிட்ட ஜட்ஜஸ் கிட்ட வரும். கண்டிப்பாக நான் வந்து இதை வாதாடுவேன். இப்போ உங்ககிட்ட சொன்ன விஷயங்களில் மெயின் பாயிண்ட் என்னென்னா, எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் இன்டர்வியூ பண்ணணும், அது செய்யவில்லை. நோட்டிஃபிகேஷன் முடியறதுக்கு முன்னாடியே இவங்க கொடுத்துட்டாங்க. 2 லீகல் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேசுனது சமுதாயம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் தான். நீங்கள் டைமிங் முடியறதுக்கு முன்னாடி எப்படி வெளியிட்டீங்க? ஓகே சார், இப்போ இதில் வந்து அதாவது சமூக நீதி இதில் வந்து கரெக்டாக கேட்டீங்க, சூப்பர். சமூக நீதி பண்ணியிருக்காங்க. அதாவது பாராட்டணும். யாரை பாராட்டணும்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை பாராட்டணும். அமைச்சரவையில் 7 பிற்படுத்த 7 தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு 8 பேர் 8 பேர், எனக்கு 7, இவரோட சேர்த்து 8. கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. நம்ம விடுதலை சிறுத்தை அருமை அண்ணன் அவரோட சேர்த்து, ஆமாம், அவரோட சேர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அமைச்சர் அவர். நான் ரொம்ப பொறுமையாக பேசக்கூடியவர், நல்ல அமைச்சர். அவரோட சேர்த்து 8 பேர். இவ்வளோ பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்த முதல் அரசுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு முதல் அரசு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க செலெக்ஷனெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு எடுத்து போய் பாருங்கள். நிர்மல்குமார் சாரை கூட கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்தந்த மாவட்டத்தில் என்ன அமைப்பு வந்து எந்த சமுதாயம் வந்து இதுவாக இருக்கோ அதெல்லாம் போட்டு விட்ருக்காங்க. டாமினன்ட் யார் மாவட்ட செயலர், அவர் சார்ந்தது தான். இதுதான் நடந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நான் சார்கிட்ட சொல்லணும். ஏன்னா இதில் இடஒதுக்கீடு கிடையாது. ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டு, கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்லாம் இடஒதுக்கீடு கிடையாது, அது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இடஒதுக்கீடு கிடையாது, ஆனால் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை. இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயத்துக்கு சட்டம் கிடையாது, ஆனால் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்ற சட்டமும் இல்லை. அப்போது எப்படி அமைச்சர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாகணும்னு சட்டம் இல்லையோ, சட்டம் இல்லாத போதும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அருமை அண்ணன், என்னோட அண்ணன் தான் அவர், என்னோட 4 வயசு பெரியவர், 4-5 வயசு பெரியவர் அண்ணன் தளபதி 8 அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் கீழே இருக்கிறீங்களா அமைச்சர்கள், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கவர்மெண்ட் வழக்கறிஞர்களுக்கும் 18% தலித்து, அட்லீஸ்ட் 10 பேருக்கு 2 பேருக்குனாச்சு எந்த இதில்னாலும் இருக்கட்டும் கொடுக்கலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஏன் அதில் டெப்த் நாலேஜ் இல்லையா? அற்புதமாக வாதாடக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க.
இதை ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசலைன்னு தெரியல. ஒரு காலம் அவருக்கு அவருக்கு நாலேஜ் போலியானான்னு தெரியல. இதில் எதுவுமே இல்லை சார். இதில் போடப்பட்ட விஷயங்கள். ஆனால் என்னுடைய கோரிக்கை அதுதான், சட்டப்படி இல்லைனாலும் தர்மப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்கணும். எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் உள்ளே வரணும், அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அதாவது இன்னொன்று சொல்லுவேன், நான் சொல்கிறேன், நிறைய பேர் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் சரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எம்பிபிஎஸ் மற்ற எந்த டிகிரியில் போய் பார்த்தாலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பார்த்தீங்கன்னா மார்க் எப்படியும் ஒரு 4 மார்க் 5 மார்க் கம்மியாக இருக்கும். கட் ஆஃப் மார்க் பார்க்கும்போது இப்போ ஓசிக்கு வந்து 90% இருக்குன்னு வைங்களேன், எஸ்சி அப்படின்னும் போது 90னா இதில் 86 இருக்கும், 87 இருக்கும், அப்படி ஒரு 4% கம்மியாக இருக்கும். சட்டக்கல்லூரியில் மட்டும்தான் எஸ்சி தான் அதிகம் இருக்கும். நிறைய படித்தவன் மேலே வரான், இங்கே படித்த சகோதரிகளும் சகோதரனும் மேலே வரான், எங்கள் படித்த பிள்ளைகள் நிறைய பேர் வேலை வராங்க. ஏன் காரணம்னா வெறி. அப்போது நான் என்னத்துக்கு இந்த பாயிண்ட்டை சொல்ல வரேன்னா, நீங்கள் தேடுகின்ற அற்புதமான ஆழ்ந்த சிந்தனை கொண்ட மக்கள், அதாவது சட்டம் படித்த மக்கள், சட்டம் படித்த எங்கள் பிள்ளைகள், சட்டம் படித்த எங்கள் சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட போடலங்க. அதாங்க விஷயம். இப்போ இந்த பெட்டிஷனை போட்ட சகோதரி வந்து, என்னோடய கிளைண்ட்டு வந்து சகோதரி வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அதையும் சேர்த்து தான் போட்டிருக்கேன் பெட்டிஷனில். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவருடைய சமுதாய சர்டிஃபிகேட்டோடு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அது அவங்களே சொல்லியிருக்காங்க, இப்படி நான் கஷ்டப்பட்டு மேலே வந்திருந்தேன் எனக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டுறாங்க அப்படின்னு அவங்க தெளிவாகவே போட்டிருக்காங்க எல்லாத்தையும். இதை தான் நான் சொல்ல வரேன். என்னென்னா இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிளான் பண்ணி செஞ்சுருக்குறாங்க, அவ்வளோதான். பாருங்க, அவங்க சர்டிஃபிகேட்டு பெட்டிஷன்லேயே போட்டிருக்கோம். அவங்களும் தெளிவாக நான் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துலேருந்து வந்திருக்கேன், என்னை மேலே தூக்கி விடலை, வருத்தப்படுறாங்க. அப்போது இந்த அரசு என்ன செய்யணும், ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்து கொண்டாரோ, எப்படி ஒரு சமுதாயத்தை தூக்கி நிற்க வைக்கணும்னு முயற்சி பண்ணாரோ, முயற்சி தான் அது, முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவும் அந்த அமைச்சர்கள்லாம் செயல்படுறதும் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த கவர்மெண்ட் அட்வொகேட் இதில் ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஏன் செய்யக்கூடாது? சட்டம் இல்லை சார், ரைட்டு, சட்டம் இல்லை, தர்ம பிரகாரம் நீங்கள் செய்யலாம்ல. முதலமைச்சர் கூட சட்டம் இல்லை, இத்தனை அமைச்சர் தான் நியமிக்கணும்னு சட்டம் கிடையாது. உங்களுக்கு எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுத்து தான் தனி தொகுதின்றது. ஆனால் மினிஸ்டருக்கு அப்படி கிடையாது. ஆனால் தர்ம பிரகாரம் கொடுத்துருக்காரா? அதே போல் ஏன் இதில் செய்யலை? இடஒதுக்கீடு கான்செப்டுக்கு வாயில் சொல்ல வேணாம் சார், மனசார செய்யலாம்ல. எதுவும் செய்யப்படலாம். அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ற கான்செப்ட் அது நீங்கள் லிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த சகோதரியும் அதை சொல்லியிருக்காங்க, அது தெரியும் சார். இப்போ உங்கள் மனுவில் 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் சார் ஒரு விஷயம். என்னென்னா, இப்போ நீங்கள் கேட்டது கரெக்டு. இந்த பொண்ணு எல்லாத்தையும் விசாரிக்கும் பொழுது அங்கே இருந்தவங்கெல்லாம் அதாவது அந்த வழக்கறிஞர்கள்லாம் அவங்க கூட இருந்த வழக்கறிஞர் சொன்ன விஷயத்தை தான் நாங்கள் அதை போட்டிருக்கோம், அதை தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆனால் வழக்கு தாக்கல் பண்ண பிறகு பிபியோட கணவர் புசி ஆனந்த் சார் கூட இருக்கிறவர் தெளிவாக சொல்கிறாரு, 20 லட்ச ரூபா ஒவ்வொரு ஆளுக்கு திருவள்ளூரில் வாங்கி கொடுத்தாங்க. அந்த வழக்கறிஞர் பேரோட சொல்கிறாரு. இதை வந்து நிர்மல்குமார் சார் ஃபுல்லாக விசாரிக்கணும்ல, அவரை கஸ்டடி எடுத்து விசாரிக்கலாம்ல. அவர் தெளிவாக சொல்கிறார் பேரோட. நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வேணா போட்டு காமிக்கிட்டோம் ஆடியா, ஒரு 20 செகண்ட் கேட்டுக்கிறீங்களா? எங்கே போகிறது கேளுங்க. ஆனால் திருவள்ளூர் இன்னொரு மேட்டர் கேட்டுக்கிறேன். திருவள்ளூரில் 20 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. ஒரு அந்த ஆளை விட்டு டேரெக்டாக உங்களுக்கு காட்டி விட்றேன் நான். 20 லட்ச ரூபா வாங்கி தான் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஹைகோர்ட்டில் லெனின்னு ஒரு ஆட்டு தான் வாங்கியிருக்காரு. புரியுதுங்களா? அவரே தெளிவாக சொல்கிறாரு. அவர் கஸ்டடி எடுத்து கேட்டிங்கன்னா சொல்லுவார் யார் யாருக்கு போச்சு, என்னென்ன போச்சு, எந்தெந்த மினிஸ்ட்ரி இதில் இருக்காங்க, இல்லை மினிஸ்ட்ரி இல்லாமல் பொய்யா பண்ணியிருக்காங்களான்றது டிசைட் பண்ணிடுவாங்க. ஓகே சார், இந்த வழக்கு அடுத்தடுத்து விசாரணைக்கு வரும்போது தொடர்பாக அப்டேட் பண்ணலாம் சார். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக அரங்கத்திற்கே வந்து நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நன்றியை சொல்லுகிறேன். ஏன்னா இது மாதிரி விளக்கமாக எல்லா விஷயத்தையும் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. நாங்கள் நீதிமன்றத்திலே வாதாடினால எல்லாத்தையும் விளக்கமாக பண்ண முடியுமா தெரியாது. ஏன்னா ஒரு சில பாயிண்ட்டு தான் லீகல் பாயிண்ட்டை வச்சு பேசிட்டு போயிடுவோம். பட் உங்கள்கிட்ட பேசும்போது இது மட்டும் இல்லாமல் சமுதாய இடஒதுக்கீட்டையும் சேர்த்து பேச ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுனால உங்களுக்கு நன்றி. என்னை பொறுத்தவரையில் என்னென்னா, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருப்பவர்களும் மேலே வரணும், மற்ற சமுதாயத்திலும் சம வாய்ப்பு வந்து பெறணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. என்னுடைய சட்ட போராட்டம் என்பது தொடரும். அதாவது நான் செய்யக்கூடிய இந்த சட்ட போராட்டன்றது கரெக்டான போராட்டம் தான் தளபதி விஜய் அவர்களுக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். நான் அவரை நம்புகிறேன். அதுபோல்
எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினருக்கும் என்னுடைய சட்ட போராட்டத்தை அவர்கள் பாராட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன்னா இது எல்லோருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கட்சி என்று நினைத்துத்தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அது தொடர்ந்து எங்களுடைய நினைப்பாகவே இல்லாமல் உண்மையிலேயே அது உண்மையாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாய்ப்பளித்ததற்கு உங்களுக்கும் நன்றி. ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் தாவேகா உறுப்பினர். ஓகே சார், நன்றி.